Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability. Exercise 8.1, question number 7. என்ன கேட்டிருக்காங்க? Find the standard deviation of first 21 natural numbers. பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எஸ்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்குது. என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. வழக்கமான ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அல்லது இதுபோல் ஸ்பெஷல் ஃபார்முலாவையும் பண்ணலாமா? வேர் n ஈக்குவல் டு 21 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 441 minus 1 divided by 12 equal to square root of 440 divided by 12. இப்போ 440 12 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 12s are 36 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 8 80 6 12s are 72 மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அகைன் பேலன்ஸ் 8 புள்ளி வச்சிங்கன்னா 80 அகைன் 6 12s are 72 மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அகைன் 8. அப்போ என்னவாகுது? 36.66ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.6666 இப்படி போட்டே போகலாம். ஓகேயா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணுவோம்? வழக்கமாக இது போல் லாங் டிவிஷனில் பண்ணுவோம். ஸோ 36.66ன்னு போட்டே போகலாம் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? டெசிமலுக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் பேராக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. அப்போ இதில் ஒரு பேர் இருக்குது, இந்த பக்கம் என்ன பண்ணலாம்? இது போல் பேராக போட்டே போகலாம். ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஹையஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 6. ஸோ 6 6 are 36 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 0 கிடைக்கும். புள்ளி தூக்கி மேலே வச்சுட்டு இந்த பேர் டவுன் பண்ணுங்கள். 66. இப்போ 2 ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 2 6 are 12. இப்போ யூனிட் ப்ளஸ் நம்பர் போட்டிங்கன்னா இட் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் ஒன். அதாவது 0 போட்டாவே 120, இட் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் ஒன். அப்போ 0 போட்டு இங்கேயும் 0 போட்டு 0வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா அகெயின் 66. ஒன் செகண்ட் திருப்பி இந்த பேர் டவுன் பண்ணுங்கள். 6666. இப்போ மறுபடியும் 2ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். 60 × 2 ஈக்குவல் டு 120. இங்கே 6000 சம்திங் இருக்குது. மேக்ஸிமம் ஹவு மன் டைம்ஸ்? ஒரு 5 டைம்ஸ் வருமா? ஸோ 5 போட்டு பாருங்கள். 5 5s are 25 அப்படியே போட்டுடலாம். 12 5s are 60. சப்போஸ் 6 போட்டால் 12 6 are 72 வந்துடும். அதனால் இதை விட அதிகமாக போயிடும். ஓகேயா? ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? 1 4 6 641. ஒன் செகண்ட் ஒரு பேர் டவுன் பண்ணுங்க. 64,166. இப்போ 2ஆல் இன்ட்டு பண்ணுங்க. 5 2s are 10 0 பேலன்ஸ் 1 1 அப்படியே போடுங்க. 2 6 are 12. இப்போ நம்பர் எவ்வளோ போடலாம்? மேக்ஸிமம் ஒரு 5 டைம்ஸ் போடலாமா? இங்கேயும் 5 டைம் போடுங்க. ஸோ 5 5s are 25. 0 இருக்குது, 25 அப்படியே போட்டுவிடுங்க. 5 1s are 5. 5 2s are 10 0 பேலன்ஸ் 1. 5 1s are 5 5 + 1 6. ஓகே, இது போல் போயிட்டே இருக்கு இல்லையா? நம்மளுக்கு 2 places enough அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை நிறுத்திக்கலாம். therefore standard deviation equal to 6.055. இப்போ இதில் டெசிமலுக்கு அப்புறம் 2 places enough அப்படின்னா தேர்ட் பிளேஸ் பாருங்கள் 5 இருக்குது. மோர் தென் 5 இருந்தால் ஒன்று ஆட் பண்ணலாம், பட் 5 தான் இருக்குது. அப்போ therefore standard deviation SD equal to 6.05 approximately. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா வச்சு எப்படி பண்ணுங்கிறத பார்த்துங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் மற்றொரு முக்கியமான நான் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.